இப்போ பாராளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னா நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தமிழ் பற்றி பேசும்போது பிச்சை எடுக்க உதவாது எதையோ ஒரு இதை கோடிட்டு காட்டி தான் அவங்க பேசியிருக்காங்க. நடிகர் கமலஹாசன் எம்பி அவர்கள் நேற்று கன்னி பேச்சு ஆரம்பிக்கும் போது மிகப்பெரிய ஒரு கவுண்டர் கொடுத்துருக்காரு. நேற்றுலாம் அதுதான் பேசும் பொருளாக இருந்தது. நாட் ஓன்லி தமிழ்நாடு, இந்தியா முழுக்கவே அவருடைய அந்த பேச்சு மிகப்பெரிய பேசும் பொருளாக இருந்தது. ரொம்ப காட்டமாக, ரொம்ப கடுமையாக, ரொம்ப அதாவது சொல்லுவாங்கன்னா இன்டைரக்டாக ஒரு கண்டனத்தை அவர் பேச்சில் கொடுத்து, அதை எப்படி பார்க்குறீங்க? தமிழ் மக்களுடைய உணர்வுகளை புண்படுத்துகிற மாதிரி பிச்சை எடுக்க கூட உதவாதுன்னா இது ஒரு கடுமையான கண்டனத்தை தெரிவிக்க வேண்டிய ஒரு பேச்சு. எதையோ ஒன்று மேற்கோள் காட்டி தான் பேசுகிறாங்க. இல்லை, எப்படி சொன்னாலும் சரி, அது இப்படி புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படுதுன்னா அது பேசக்கூடாதுல்ல. அவங்க நீங்கள் இந்தியாவில் எத்தனையோ மாநிலங்கள் இருக்குது, தமிழ்நாட்டுடைய நிலைமை என்ன? ஒழுங்கா அவங்க ஒரு தமிழர்ன்றது ஆச்சரியமா இருக்கு. அது அவங்களுக்கு நான் தான் சொல்றேன்ல, அவங்களுக்கு மக்களை பத்தியோ இந்த மாநிலத்துடைய அக்கறையை பத்தியோ ஒண்ணுங்க. அப்படின்னா இந்த மாநிலத்துக்கு ஜிஎஸ்டியில் உள்ள பாக்கி தொகையை கரெக்டா கொடுத்துருவாங்கல்ல. இப்ப போட்ட பட்ஜெட்ல தமிழ் மாநிலத்துக்குன்னு ஒதுக்கப்பட்டது என்ன? எவ்வளவு கோரிக்கைகள் இங்க இருந்து வைக்கப்படுது? ட்ரெயின் விடுறாங்களா? 2 ட்ரெயின் விட்டுருக்காங்க. தேவை என்ன? யானைக்கு சோளப்பொறி போடுற மாதிரி யானை பசிக்கு என்னவோ அதை போடணும். கொஞ்சம் இது கூட பயன்பெறாத ஒன்றை தான் இன்னைக்கு அவங்க சொல்லக்கூடியதை பார்க்குறோம். இந்திய அளவில் நீங்கள் தமிழ்நாட்டை எடுத்தீங்கன்னா எல்லா விஷயங்கள்லையும் தமிழ் நாடு முன்னிலையில் இருக்குது. கல்வி எடுத்தாலும் சரி, பொருளாதார வளர்ச்சியில் எடுத்தாலும், தொழில்துறையில் எடுத்தாலும், மக்கள் பாதுகாப்பில், எல்லாவற்றிலையும் மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்போது தமிழ்நாடு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தில் உள்ள ஒரு மாநிலமாகத்தான் இருக்கிறது. ஒழுங்காக இவங்க ஜிஎஸ்டி வரியை கொடுத்து இங்கே இருக்கக்கூடிய நல்ல இந்த திட்டங்களை எல்லாம் அமல்படுத்துறதுக்கு ஒன்றிய அரசு ஒத்துழைப்பு கொடுத்தா சிங்கப்பூர் மாதிரி தமிழ்நாடு ஆகும். இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய அறிவும், மக்களுடைய உழைப்பும், மக்களுடைய திறமையும் அவ்வளவு ஒரு உன்னதமான ஒரு நிலையை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் மத வெறுப்பை விதைக்கிறதுக்காக வட மாநிலங்களில் உங்களுக்கு பங்கிட்டு வைக்கிறாங்க. நீ இப்படி நட, இந்த அங்கேருந்து நாங்கள் பிடிங்க உங்களுக்கு தரோம் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையில தான் அவங்களுக்கு எல்லா பட்ஜெட்டும் நீங்கள் எடுங்களேன். அந்த பட்ஜெட்டில் அந்த கீழே கண்டிஷன் அப்ளை ஸ்டார் போடுவாங்கள்ல, அந்த மாதிரி பட்ஜெட்டை வாசிச்ச உடனே நம்ம நினச்சிக்கணும் இது பிஜேபி எங்கே கொடுக்க போகிறாங்கன்றத அந்த கண்டிஷன் அப்ளை தான். அது தமிழ்நாட்டுக்கு, தமிழ் மக்களுக்கு அது கிடைக்கவே கிடைக்காதுன்ற நிலையில தான் இருக்கிறாங்க. அதனால தான் அவங்க அப்படி பேசுகிறாங்க. கமல் அது அவருடைய அந்த கன்னி பேச்சில் ஒரு இலக்கிய ஒரு நடையில் பேசி ஒரு கடுமையான ஒரு கண்டனத்தை பதிவு செஞ்சுருக்கிறாரு. இது அவங்க அவங்களுடைய யதார்த்தம் அதுதான். அதை நம்ம புரிஞ்சுக்கணும், அதை கண்டிக்கணும். நம்ம கண்டிப்பாக கண்டிக்க வேண்டிய ஒன்று தான்.